அப்பா இவ்வளோ தூரத்துல இருக்க பிரிட்ஜாடா இப்ப பார்க்க போறோம் நம்ம. அந்த பிரிட்ஜா சென்னை 28ல வந்துச்சு அப்படிதான் சொல்றான் இவன். சரி போய் பார்ப்போம் நம்மளும். ஒரே தலை வேற வலிக்குதா. அதுக்கு முன்னாடி மக்களே, என்னோட அன்பான மக்களே, விஷய ஹாப்பி நியூ இயர். இந்த நியூ இயர்ல வந்துட்டு நீங்களாம் சீரும் செழிப்புமா வாழணும். அப்புறம் வந்து நான் பூமர் மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருவேன். இந்த இயர்ல இருந்து கரெக்ட் டைம் சாப்பிடுங்க, உங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஓகேவா? வாங்க அது என்னதான் இருக்குன்றத போய் பார்த்துக்கலாம். இவர் யாருன்னு தெரியும்ல, பாருங்க. மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? இவர்தாங்க பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். பாத்துக்கோ. வாட் இஸ் த ப்ராப்ளம்? ஆல் ப்ராப்ளம் தீர்த்து வைக்க போறீங்களா? யார் சார் இவரு? இவரை தெரியல? டேய் இவரை தெரியலையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். போடா சீட்டு கீழே போடா சார். என்ன தம்பி இங்க உட்கார்ந்து இருக்கீங்க? மன கஷ்டம் மன சோகன்ற மாதிரி. மன கஷ்டம் மன சோகம். முதல் நாள் வந்து எல்லாத்தையும் போட்டோ வச்சுட்டு கடல்ல கழிக்கலாம். கடல்ல கழிக்கலாம். நம்மள தானே எப்பவுமே எல்லாரும் பார்த்து கடல்ல கழிக்கணும் உங்களை சொல்லுவாங்க. நம்ம சொல்றோம். ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சொல்றோம் என்ன பண்றது. சோ ஹாய் தமிழ் நம்ம அனைவருக்கும் இனிய வணக்கம். சொல்லிட்டியாப்பா நீ? எப்ப என்ன பாத்து? நான் அதெல்லாம் சொல்லல. எப்படி வந்த இந்த இடத்துக்கு ஒரு பஞ்ச பரதேசி என்ன கூட்டிட்டு வந்தான். அவன் பார்த்தா ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போயிட்டான். யாரு கிட்ட போறான்னு தெரியல. அப்புறம் அவனே வந்து மன கஷ்டம் நேரம் உட்காந்துக்கிறானா. சரி நம்ம அந்த பிரிட்ஜை போய் பார்த்துட்டு வரலாம். என்னதான் இருக்கு அப்படி அந்த பிரிட்ஜ் கிட்ட? ஆக்சுவலா வந்து ஒரு ஹாரர் தானே. Is going to start? Yes. Thank you. Excuse me. நமக்கு இங்கிலீஷ்ல தெரியாது. நோ இங்கிலீஷ், only தமிழ். பேசினா தமிழ்ல பேசுங்க. டிராமா பார்க்க வந்தா டிராமா பார்க்கணும். கச்சான் முச்சான் ஹாரரும் சொல்லலாம். சென்னை 28ல கூட வந்திருக்கு இந்த மாதிரி இடமா. ஓகே, சும்மா போய் பாப்போம். மீன் பிடிக்கிறாங்க எப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போவோம் வாங்க. பார்த்தாலும் சோறு சோறு சொல்லவே இல்லையடா. மீன் பிடிக்கிறதா உனக்கு வேணுமா? நான் மீன் சாப்பிட்டு போட்டோ எடுக்கலாம். என்ன எது வேணாலும் எடுக்கலாம். அங்க பிடிக்கிற மீன் ஒரு கை பிடிங்க, போயிட்டு வரோம். இல்ல எனக்கு வேணாம், எனக்கு வாக்கிங்ல நான் வாக்கிங். இந்த இயர்ல இருந்து கரெக்ட் டைம் சாப்பிட்டு உடம்பு ஏத்தலான்னு இருக்கேன். சரிங்க பாஸ், இதெல்லாம் பத்தாதே. எஸ் என்ன போல நினைக்க இன்னொரு முக்கியமான விஷயம், கேமராமேன் இந்த வருஷத்துல இருந்து 10 மணி வரைக்கும் கூட இருக்க போறான்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸ் வந்து. இதுதான் எவ்வளவு பெரிய விஷயம். என்னன்னா வந்துட்டு இங்க வாங்கல, கேமராமேன் இருக்காருல்ல, அவர் வந்து காரி திட்டி அப்படி இப்படி எல்லாம் பண்ணோம். அவர் என்ன சொல்லிட்டாரு, ஏய் என்னை இவ்வளவு தூரம் திட்டிட்டீங்கடா, இனிமே நான் வரேன்டா, இனிமே எடிட்ட பாருங்க, இனிமே கேமரா பாருங்க. ஒரே சொல்லி பிரேக்கிங் நியூஸ். அடுத்த எல்லா நியூஸ்லயும் வந்து அதே மாதிரி நினைக்கிறேன் ஒரு ஹோப் கையை பிடிச்சி ஒரு ஹோப்பா சொல்றோம். ஸோ வந்துட்டு இதுக்கப்புறம் வர வீடியோ வந்து குவாலிட்டியா இருக்கும். ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இவர் 4 வீடியோல இருக்கணும். அதான் ஏன்னா 100 சப்ஸ்கிரைபர் வேற வந்து. ஆமாங்க, அது சொல்ல மாட்டாங்க. அதுதான் ஒரு பெரிய ஏய் வேண்டாம், ஹைப் வேண்டாம். 100 சப்ஸ்கிரைபர் மேல வந்துட்டாங்க. எங்களுக்கு அதுவே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெரிய விஷயமா இருக்கு. அடுத்த வீடியோல சொன்ன மாதிரி என்னடா நம்ம என்ன வாங்கி தரோம்? சாப்பாடு. ஆமா. சோ இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு 4-5 பேருக்கு ஒருவேளை சாப்பாடு முடிஞ்சது நாங்க செஞ்சோம். அந்த வீடியோ குவாலிட்டியாவும் உங்களுக்கு கொடுப்போம். குவாலிட்டியா அந்த வீடியோ வரும். இதுக்கு வீடியோ குவாலிட்டிஸ் வரும். அது இல்லாம கேமராவும் கொஞ்சம் பயங்கரமா இருக்கும்னு நாங்க நம்புறோம். நீங்களும் நம்புங்க. நீங்களும் அதே ஹோப்போட நம்பி எங்க சேனல்ல அந்த பொண்ணான கையால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகானை நம்ம போலாம் வாங்க. எப்பவுமே எண்ட் கார்டு இன்ட்ரோ கார்டு எல்லாத்தையும் கொடுத்துருப்பா. அங்க போய் பாக்குறது வந்து இப்போ வந்து என்னன்னா இவ்வளவு தூரம் நடக்கணும் நாங்க. ஏன்டா எப்படி மாறினா பாத்தீங்களா டப்புன்னு நம்ம நேட்டிவ் பாய். இதுக்கு சும்மா போட்ல எங்க உட்காந்துக்கிறான். புது பேண்ட பாருங்க. ஏன்ற நானு ஏன் அப்படி உட்கார்ற? ஏன் வா போலாம். போங்கடா கடைசியில எல்லாம் நான் ஏன் தள்ள வச்சுன்னு கேக்குறீங்களா? சொல்லிட்டா கூடிய சீக்கிரத்துல அவனை அப்படி பார்க்க போறீங்க. அதான் சிம்மாலிக்கா சொல்றேன். இல்லைங்க, எல்லா பணக்காரங்க ஊர்ல மஞ்சள் பேருக்கு தான் பணக்காரங்க. சரி நான் செருப்பு தூக்கி நான் பணக்காரங்க கம்முன்னு போடா. ஓகே விட எந்திரிச்சு அடிக்க போறேன். ஜப்பு ஜப்புன்னு ஓகே
இந்த பாதையை பார்த்தாலே பயமா இருக்கு மாப்பிள்ள. ஒத்தடி பாதை மாதிரி. இதுக்குதான் அதிக ஏதோ பண்றான். அதாவது இந்த பிரிட்ஜ் வந்து நிறைய ஹாரர் மூவில வந்துருக்கு. இன்னொன்னு என்னன்னா சென்னை 28ல நம்ம ஜெய்ய கட்டிப்பிடிப்பாரு பாத்தீங்களா சிவா, அது இந்த பிரிட்ஜ் தான். இதே மாதிரி தான், ஆனா கொஞ்சம் லைட்டா தான் கட்டி பிடிப்பாரு. இவன மாதிரி போட்டு நசுக்க மாட்டாரு. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு நல்லா இருக்கு இங்க. ஆக்சுவலா இந்த தண்ணி எல்லாம் மலைக்கு வந்து தண்ணி. ஆமா, இந்த மிக்ஜாம் வந்து மேட்ச தண்ணிக்கு வரலாம். அங்க இருந்து அப்படியே பாருங்களேன், வேற லெவல்ல இருக்குல்ல. ஆமா, சூப்பரா இருக்கு அந்த இடம் தான். தண்ணி கலக்குற இடம். ஓகே. இந்த இந்த இடம்ல தண்ணி கலங்காதா? கலக்குறதுலடா, கலக்குற இடம்டா. கலக்குற இடமா? கூவார்ல இருந்து அந்த இது வந்து கூவம் கலக்கும், இந்த இதுவும் கூவம் தான் கலக்கும். ஆனா ஏரின்னு வாங்கி வைப்போம். இந்த மாதிரி காமெடி எல்லாம் பண்ணாதீங்க, அப்புறம் நான் வேற மாதிரி மண்டை சூடாகி வேற மாதிரி நான் ஆயிடுவேனே. அதாவது ஒருத்தனுக்கு ஒரு சில 1-2 விஷயம் தெரியலன்னு வைங்களேன், அவனை வச்சு என்னெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணலான்னு இந்த இதை இவங்கிட்ட இருந்து கத்துக்கோங்க. டேய் சுமாரா, அழாத. அங்கிள் எடுத்து கொடுப்பாரு. ஒண்ணுமே தெரியலையே. மீனா இருக்கு, சங்குதான் இருக்கு. புதையலா இருக்கு அப்படி பாக்குறாங்க. ஏய் கேமராமேன், நக்கல்யா அவனுக்கு. காரியே துப்புனா கூட என்னடா கம்மியா காரி துப்புறீங்க, எனக்கு கஷ்டமா இருக்குடா, கொஞ்சம் நல்லா திட்டுங்கடா. சாப்பிடலாமா? கரெக்டா கேட்டான் பத்தியா அவன். இதுதான்டா கிரியேட்டிவான இடத்துக்கு கூட்டே வர்றது இல்ல. என்னதான் கிரியேட்டிவா கூட்டு வந்தாலும் அடுத்த செகண்ட் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? ஏன்டா ஏன் கிரியேட்டிவா கூட்டு வந்தாலும் அடுத்த செகண்ட் டீ கடை, அதுதான் எங்க தேடக்கூடிய விஷயமா இருக்கும். செருப்பு விடு, யாராவது ஒரு செருப்பு விடு. எதுக்கு அப்படியே போடுவேன்? கப்பல் விடுறதுக்கு தேவையில்ல. செருப்பு வெயிட்டா அடிச்சு பட்டம் வாங்கிடானா அதுக்கு போஷி இல்ல, இங்க வந்து சப்பல் விடுறாராம். ரெசல்யூஷன் எந்த நியூ இயருக்கு நான் ரெசல்யூஷன் எடுக்கவே விட்டேன். எதுக்குன்னா அதுக்கு திரும்ப ரெசல்யூஷன் எடுத்து அத்த ஒரு மணி நேரத்துல மாறதுக்கு எப்படி நாங்க முடிவு பண்ணிட்டோம்னா, செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. சங்கு அது இருக்கு. என்ன தெரியுமா நம்மளோட ரெசல்யூஷன் என்னன்னா, காட்டுப்பா காட்டு, நல்லா ஜூம் பண்ணிக்கோ. போன் ஒண்ணுதான் கது தட்டு. நல்லா இருக்கீங்களா கேளு. உள்ள சாப்பிடலாமா? ரெசல்யூஷன் என்னன்னா, ரெசல்யூஷனை எடுக்க கூடாதுன்னு ஒரு ரெசல்யூஷன் இருக்கும். ஆனா இந்த தண்ணியே ஒரு மாதிரி கலரா இருக்கு. அதுக்கு கடல் தண்ணியே நல்லா இருக்கு. செருப்பு போட்டுன்னு வாங்க, ஃபுல்லா வாட்டரோடும் இதுவும் இருக்கு. இப்ப மீன் தொட்டிக்கு எதனா கிடைக்கும் நினைச்சேன். நான் இப்ப அதான் சொல்லலான்னு இருந்தேன். நம்ம காசு கொடுத்து வாங்குறதுக்கு பிகே. ஆமா, புரியுது. போயிடலாம். இங்க இருந்து பாரு என்னென்ன இருக்கு. ஐயோ பாட்டிலா இருக்குடா. பாட்டில் இருக்குப்பா. ஸோ ஆக்சுவலா இதெல்லாம் சேர்த்து கவர் பாத்தீங்கன்னா 150 ரூபா விற்கிறாங்க. இங்க வந்து லைட்டிங்லாம் பார்த்து சொல்றேன். கீழே பாத்துடா, கிளாஸ் இருக்குடா. ஏய் கிளாஸ்ல தான் நிக்கிற. கண்ணும் தெரியாது இவனெல்லாம் ஏன்டா கூட்டு வரீங்க? இவனெல்லாம் ஏன் கூட்டு வரீங்க? இதோ பாரு அவனை திட்ட ஆரம்பிச்சேன். அவனை திட்டின்னு இந்த இவனை ஏன் கூட்டு இன்னும் திட்ட வச்சிட்டான். இந்த பார்ட்மெண்ட் வாங்கடா, அப்பனாடா அடிச்சு சொல்லுடா. அங்க போய் என்னத்த நான் புடுங்க போறோம். அந்த மாதிரி ஒன் ஆஃப் த நைஸ் பிளேஸ், நல்லா இருக்கு. ஆக்சுவலா வந்துட்டு நாங்க ஒரு தப்பு பண்ணிட்டோம். என்ன பண்ணிட்டோம்? சுத்திட்டு அந்த வழியா வந்தோம். அது எப்படின்னு தெரியல. அது எங்கன்னு உண்மையா அதாங்க, அது தெரியல எங்களுக்கு. அதனாலதான் உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. இந்த 2 தெய்வத்துல ஏதாச்சும் ஒரு தெய்வத்துக்கு மேப் இருந்தா கொஞ்சம் இது பண்ணி விடுவேன். சோ நைஸ் பிளேஸ், சூப்பரா இருக்குப்பா. பிகே நில்ல, அப்படியே நின்னு வைப் பண்ண பாடா. புது வருஷத்துல இருந்து நான் ஃப்ரெண்ட் பண்ணுங்கறான் பாருங்க. டேய் மாடு போறான் பாருங்க, அதோ போறான் பாருங்க. எனக்கு தெரிஞ்ச ஆழம் இல்ல, அங்க ஒருத்தர் மீன் பிடிக்கிறாரு உள்ள. புது வருஷத்துல இருந்து இந்த மாதிரி ஒரு பிளேஸ் வந்து ஹாப்பி நியூ இயர் மக்களே. ஆமாப்பா, மறக்காம சொல்லிடு. நம்ம நீ ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பேர் சொல்லிடு. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே போஸ்ட் போட்டியா? WW டேய் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம். அதாவது சொல்லு. ஒண்ணும் இல்ல, நல்லா இருக்கு. நான் வந்து அப்படியே பேசாம வைப் பண்ணலாம்னு இருக்கேன். வா 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 வா. சோ நல்லா இருக்கு. இது வந்து ஜாயின் ஆகிற இடம்னு நினைக்கிறேன். ஃபுல்லா ஜாயின் ஆகிற இடம். பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்களுக்கு பார்த்துக்கோங்க.
பார்க்காதவங்க பாக்குறத விட இத பார்த்தவங்களே ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸோட வந்து நீங்க சில் பண்ணுங்க. சில் பண்ணுங்க மீன்ஸ் ஒண்ணே தண்ணி அடிக்கிறது அப்படி சொல்ல, சிம்பிளா ரோட்டு கடைக்கு போனீங்கன்னா 4 கப் டீ, 2 பேரா இருந்தா 4 கப் டீ வாங்குங்க. சுட சுட பிளாக் டீயா இருந்தா இன்னும் பெட்ரு. கூட சமோசா முறுக்கு அதெல்லாம் வாங்கிட்டு வந்து இங்க உட்காந்து சாப்பிட்டு பாருங்களேன். எல்லாத்தையும் மறந்து கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க, அதுக்கப்புறமேட்டு நீங்க சொல்லுங்க. நான் ஏன் தெரியுமா இந்த இதோடைய ஹெல்மெட்டோடய பேசுறேன், அங்க வைக்கலான்னு பார்த்தேன். இந்த பஞ்ச பரதேசி தான் என் ஹெல்மெட் என் வண்டியில நான் வச்சுட்டேன். அவங்கவுங்க ஹெல்மெட் அவங்கவுங்க தான் பாத்துக்கணும் அப்படின்ட்டான். என்ன 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 பிகே பண்ற? பிகே 4 பேர் நிக்கிறானுங்கடா, அதான் பாத்துனுங்கறேன். அவங்க வண்டி பக்கத்துல 4 பேர் நிக்கிறாங்க, நம்ம வண்டி பக்கத்துல இல்ல. இது என்னது? ஆக்சுவலா இது என்னன்னு பாத்தீங்கன்னா விஐபி vlogs அதான் எழுதி இருக்கேன். ஆக்சுவலா இந்த மாதிரி எழுதவே கூடாது ஃபர்ஸ்ட். ஏன்னா எங்க வீட்டுல சொல்லுவாங்க, நான் பீச்ல போனா இந்த மாதிரி பேர் எழுதுவேன். எங்க அப்பா காது மேலே ஆச்சு, அந்த கடல் அலை வந்து அதை தள்ளிட்டு போகுதுல்ல, அந்த மாதிரி நீயும் அழிஞ்சு போயிடுவடா அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அது எல்லாமே நம்ம பாதி சீரழிஞ்சுதான் போய் நிக்கிறோம். இந்த பாத்தீங்களா, இவனாலே தான் அழிய போறோம்னு தெரிஞ்சிச்சு. சிமாலிக்கா பண்ணி காமிச்சிட்டான். டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். வாங்க அப்படியே அங்க பயங்கரமா இருக்கு வியூ. நடு இதுல போய் குடிக்கடே, அதை விட அது நல்லா இருக்கும்டா. எது? சென்டர் குளிக்கலான்றியா? குளிக்கலாம் இல்ல, ட்ரெஸ் எத்தனும் இல்ல. அப்பன்னு ஹெல்மெட் எப்படி தூக்கி போட்டு டி-ஷர்ட் அவுத்து போய் டாஸ் போட்டுறேன். ரெடியா இருக்கான் பாத்தி. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. அதே மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கோ. சரிப்பா. யாராச்சும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இதை ஏதாச்சும் கேட்டாங்கன்னா டக்குன்னு ஒரு கமெண்ட் போடுங்க, எனக்கு வேணும்னு அட்ரஸ் போடுங்க. பால் வீட்டுக்கே வந்து தருவாப்புல. ஃப்ரீ ஹோம் டெலிவரி தான். ஒரே ஒரு காஃபி மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். ஆமாங்க. நான் நெல்சன் வர்ற மாதிரி காஃபி கன்ஃபார்ம். அண்ணா மீன் பிடிச்சிருக்காரு. அண்ணன் மீன் பிடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் போய் என்னென்ன மீன் என்னென்ன வலையில எப்படி மாட்டி இருக்குன்னு பாப்போம். இதுவா நிக்குதே, எப்படி மீன் துடிக்குதுப்பா. ஆனா அவ்வளவு பெரிய வலையில ஒரு மீன் தான் மாட்டி இருக்கு. அது இதுப்பா கட்லா. சும்மா அந்த மீன் காட்டுறீங்களா? இத பாத்துக்கோங்க மக்களே, அந்த மீனை அண்ணன் பிடிச்சிருக்காரு. அண்ணா இது பேர் என்னன்னா? மடவை மீனா மக்களே? பிடிக்கலாமா? இல்லடா செத்து போய் பாக்குறேன். வேணா அண்ணா பச்சையா சாப்பிடுவாங்க. சாமி சாரி கொடுத்துருங்க. தேங்க்ஸ்ண்ணா. நன்றிண்ணா. கஷ்டப்பட்டு பிடிச்சதுக்கு மடவை மீன் அண்ணா எனக்கு கிடைச்சிருக்கு. நம்மளும் என்ன கஷ்டப்பட்டு பிடிச்சோன்னா எதனா கிடைக்கும். நம்ம கஷ்டப்பட்டு பிடிச்சோன்னா இதான் கிடைக்கும். குப்பை தான் கிடைக்கும். அவரெல்லாம் என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? அதுக்கெல்லாம் ஒரு பொறுமை வேணுங்க. அங்க பாருங்க எத்தனை மீன் பாருங்களேன், பையில எடுத்துட்டு போறாரு. ஆமாப்பா, வேற லெவல்ல மீன். அங்க பாருங்க, ஒரே நிமிஷம். வந்துட்டு பயங்கரமான பிளேஸ் இருக்கு. பயங்கரம் சொல்றதை விட வந்து சில் பண்ண நல்லா இருக்கு. கொஞ்சம் தலைவலி வந்து கொஞ்சம் போயிருக்கு எனக்கு. என்னடா போன எப்படி தம்மா போனா? மீன் கொடுங்க அங்கிள், நான் புடிச்சு காட்டவா? நான் புடிச்சுக்கிறேன். கொஞ்சம் நீச்சு நாத்த அடிக்கும். குப்பைக்காரா, குப்பைங்க இவன், குப்பை. உன்ன மாதிரி ஒருத்தன் டிப்ரெஷன் பண்ணிக்கிட்டே இருந்தானே, அட்வைஸா பண்றான் டார்ச்சர் பண்றான். கை விடுறா டேய். போடா கழுவுடா, புடி தங்குதுல. நான் மாலை போட்டுறேன். பரவாயில்லடா, நீச்சல கை வெட்டறடா டேய். நெவர். பேண்ட் லூஸ் ஆகுதுடா. பரவாயில்லடா. டேய் பிகே, ஐயா அப்படியே கை கழுவுடா. கருப்பாதுடா தண்ணி. நம்ம கேமராமேன் சொல்ல சொன்னாரு, லிக்கர்ஸ் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். வந்து என்னன்னா தெரிஞ்சே தானே குடிக்கிறாங்க. அப்ப எதுக்கு நம்ம சொல்லணும்? தெரிஞ்சதை சொல்றதை விட நம்ம மக்கள், என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் உங்க உடம்ப பாத்துக்கங்க அப்படி சொன்னாலே போதும். நம்ம மக்கள் புரிஞ்சுப்பாங்க. ஐயா ஒரு தீவு இருக்கு, போயிட்டு வரலாமா? புரியல. படகு ரெடி பண்ணி தீவு போயிட்டு வரலாம். தீவுக்கா? என்ன நீ நம்ம மால்தீவ்ஸ் போலான்னு பிளான் போட்டிருக்கோம். அதான்டா அது வந்துட்டோமே. அதான் விதிங்கிறது. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? இந்த மாதிரி ஹை கிளாஸ் மால்தீவ்ஸ் இல்ல, மால்தீவ்ஸ் லோக்கல் மால்தீவ்ஸ் போலாம். அதுவும் கூடிய சீக்கிரத்துல பாப்பீங்க நீங்க. ஆமா, மாலத்தீவு. என்னது துணிடா.
துணிடா. இதோட எதுவுமே இல்ல. அப்படி போலாம். இது கட் பண்ணு. ஆக்சுவலா அந்த பிரிட்ஜ்ல எனக்கு போகணும் போலயே இருக்கு. ஆனா அது வரைக்கும் போனாரு. அதுக்கப்புறம் நான் வந்துட்டா திரும்பி நீயும் போ. இப்ப எரும மாடுனா அது போகுது. ஆக்சுவலா அதுக்கு நீச்சல் தெரியும். போயிட்டடா. இந்த எரும மாடுக்கு நீச்சலே தெரியாது. அதுதான் இப்போ ஒரு இது பெரிய எருமை மாடு கூட சேராது. சரி ஓகே, இந்த இது முடிச்சாச்சு. வாங்க அந்த லாஸ்ட்டுக்கு போவோம். எந்த லாஸ்ட்டுக்கு? 4 பேர் விளையாடுறாங்கடா. அதுக்கு ஃபர்ஸ்டே அங்க போக வேண்டியதானே. இவ்வளவு தூரம் ஏன் கூட்டிட்டு வந்த? பிரிட்ஜ் இருக்கே, பாப்பா ட்ரெயின் விடுறாங்க. ஏண்டா இந்த பிரிட்ஜ் ட்ரெயின் விடுறாங்களாண்டா? மக்களே இங்க இருந்து பாதி ட்ரெயின் வந்து இங்க இருந்து ஜம்ப் பண்ற ட்ரெயின் பாத்துக்கோங்க. இவர்தான் கை தாங்கல புடிச்சு பாரு இப்படி. ஆமா பாத்துவாங்க. புடிச்சு இப்படி நீட்டவையா ட்ரெயின் போயிடும். வாடா போலாம். சரி ஓகே. கண்டா புண்டானே இங்க போடுறா சுண்ணு. ஆளு புண்டா நான் தான் கிடைச்சனா சுண்ணு. போடுறாங்க. ஆளு புண்டையா பாரு. போரா பண்றான். நீச்சு ஸ்மெல் அடிக்கும். வரல. எனக்கே வருது, உனக்கு வரலையா? அதுல போய் லைட்டா கை கழுவிட்டேன்டா. கழுவிட்டியா? எதுக்கு 2 ஸ்டெப் தள்ளியே நட. குடிக்கிறது போய். என்னடா இவ்வளவு அந்த இடத்துல ஒரு வீடு வாங்கணும்ப்பா. எந்த இடத்துல? பிளாட் சரிதா? அங்கதான் அந்த மாஸ்டர் படத்துல ஒரு ஹீரோயின் இருக்காங்க. மாஸ்டர் படத்துல ஹீரோயின் வச்சாங்களா? மாளவிகா நாயரா? மாளவிகா மோகன். சரி உடுப்பா, ஒண்ணுதானே போச்சு. சரி அங்கதான் இருக்கிறாங்களாம். உனக்கு யாரா சொல்ற இதெல்லாம்? இன்ஸ்டால போஸ்ட் போட்டுருந்தாங்க அந்த பில்டிங்ல. சீரியஸாவா? ஆமா. எவ்வளவு ரேட்டிங்ல? அப்புறம் வாங்கி வந்துரும். நம்ம மணி அடிக்குது வேற. இப்பவே வாங்கணும். கொஞ்ச நாள் போட்டோம். அவங்களே கேட்பாங்க ஏதாவது வீடு நம்ம பாக்குறதா ஆட் கொடுக்கலாம். அப்ப அவங்களே வருவாங்க. அப்போ டாப் ஃப்ளோர்ல வாங்கிக்கலாம். அப்ப வியூ நல்லா இருக்கும். ஓகே. என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. உனக்கு எந்த ஃப்ளோர் அந்த ஃப்ளோர் தான். மாளவிகா மோகன் வீட்டு எத்தாப்ல வாங்கி கொடுங்க. சே பக்கத்துலயே வாங்கி தரலாம். பக்கத்துலயே. காத்து தான் ரொம்ப அடிக்குது. சரி விடு, ஏதோ சொல்ல வேண்டாம். இப்ப வந்ததே முடியல. ஒண்ணுமே இல்லாம கையில ஒரு ஸ்நாக்ஸ் கூட இல்லாம இங்க எதுக்குடா கூட்டிட்டு வந்த? சும்மா எல்லாரும் பீச்சுக்கு போலாங்க பிளான். எல்லாம் சொடியா இதை கட்டி புடிச்சுட்டு போயிடுங்க. பிடிக்கல. ஒரே ஸ்மெல்லா இருக்கு பிகே. பிடிக்கல. நட்புன்னு என்ன தெரியுமா உனக்கு? நண்பன் என்ன தெரியுமா உனக்கு? உன்கிட்ட முன்னாடியே ஒரு தடவை சொல்லிருக்கேன், உனக்காக உயிர் கொடுப்பேன். எடுத்துக்கோ. உனக்கு கொடுக்கதானே உயிர். அதே உனக்கு புரியல. ஐயோ சார், அவன் தான் சார் ஃபர்ஸ்ட் கிரிமினல் சார், ஃப்ராட் சார். ஐயோ சொன்னா கேளுங்க சார். ஐயோ உங்களுக்கு எப்படி போயினுறாங்க. சரிப்பா, ஒரு கட்டி புடிச்சுட்டு போயினுறாங்க. எங்களுக்கு இல்ல ஏதோ ஒண்ணு வந்து அவங்க கூட. அதுவே பெரிய அதிசயம்டா. பார்த்தா டக்குன்னு 10 மணி வரையும் எனக்கு வீடியோ எடுப்போமா அப்படின்னு கேட்டு எல்லாம் இல்ல ஜோடியா போனா இது இல்ல. திரும்பி பார்த்தா அவன் மூஞ்சி தான் தெரியுது எனக்கு. இப்போ நான் என்ன பண்ணுவேன் சொல்லு பாப்போம். ஐகானிக் கேமரா. ஆமா, அவன மாதிரி டேலண்டான பர்சன் நிஜமாவே கஷ்டம். சீரியஸா கஷ்டம் அவன மாதிரி வாழ்றது. ஒரு 4 கோட்டு கிழிச்சு அந்த கோட்டுக்குள்ளேயே வாழ்ற மக்களை நீங்க பாத்துருப்பீங்க. அந்த 4 கோட்டுக்குள்ளேயே ஒரு 4 கோட்டு கிழிச்சு வாங்குற மக்கள் நம்ம. அமுகு டுமுகு அமால் டுமால். அமுகு டுமுகு அமால் டுமால். அமுகு டுமுகு அமால் டுமால்.